Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் BSc ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஆப்ரேஷன் தியேட்டர் பற்றியும் டோசேஜ் ஆஃப் அனஸ்தீசியா பற்றியும், அதாவது பேஷண்ட்க்கு எந்த அளவுக்கு டோசேஜ் கொடுக்கணும் அதை பற்றியும் இந்த கோர்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரியும் 1 இயர்க்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். 50% மேலே மார்க் இருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 6.5 lakh வரைக்குமே வரும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா MSc in Operation Theatre and Anesthesia Technology, Masters in Operation Theatre and Anesthesia Technology, Master of Hospital Administration, MSc in Anesthesia, MSc in Medical Imaging or Radiology, Postgraduate Diploma or Certificate in Clinical Research, Doctor of Medicine in Anesthesiology இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எந்த மாதிரியான ப்ரைவேட் ஜாப் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், ICU டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டர் நர்ஸ், அனஸ்தீசியா அசிஸ்டன்ட், பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டரில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி மேனேஜர், அனஸ்தீசியா டெக்னீஷியன் எஜுகேட்டர், மெடிக்கல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் ஒர்க்கிங் செக்டர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், டயக்னாஸ்டிக் சென்டர், சர்ஜிக்கல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி சென்டர், மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் போகலான்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னீஷியன் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு எந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், UPSC, RRB அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், SSC இந்த மாதிரியான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஒர்க்கிங் செக்டார் பார்த்திங்கன்னா ரயில்வே, ஹாஸ்பிட்டல், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நேஷனல் ஹெல்த் மிஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.